பத்தினுடைய எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னா தட் இஸ் நாட் தேர் ஆன் தி புக் பேக். புக் பேக்கில் ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்களா, அதில் இல்லாமல் எக்ஸாமில் கேட்குற மாதிரியான கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கவியத்ரி अपने प्रभु से क्या प्रार्थना कर रही है. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்க, கவியத்ரி அதாவது மீராபாய் அவங்க பிரபு கிட்ட, அவங்க பிரபுன்றது யாருங்க, நமக்கு அது எம்சிக்யூ கொஸ்டின்லேயே பார்த்தோம். அவங்க பிரபுன்றது யாரு, பிரபு ஸ்ரீகிருஷ்ணர். ஸ்ரீகிருஷ்ணர் கிட்ட என்ன பிரார்த்தனா பண்றாங்க. उत्तर, कवियत्री अपने प्रभु से अपने दुख हरने की. ஸோ இம்பார்ட்டண்ட்டான வேர்டு இதுதான். எப்பயுமே நம்ம ஒரு ஆன்சர் எழுதும் போது கீவேர்டு என்ன, அந்த கீவேர்டை விட்டுட்டு நீ நிறைய நான் எழுதுன மேம் எனக்கு மார்க் கொடுக்கல அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. ஸோ என்னது அந்த கீவேர்டு என்னது, துக் ஹர்னேக்கு பிரார்த்தனா கர் ரஹி ஹை. எழுதும் போது நம்ம என்ன பண்ணணும், ஃபாஸ்ட்டாக எழுதிட்டு இந்த லைன் அப்படியே அண்டர்லைன் பண்ணணும். ஓகே, ஒரு 2 மார்க்ஸாக இருந்தாலும் சரி 5 மார்க்ஸாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் அந்த கீவேர்டை ஒரு அண்டர்லைன் பண்ணிடணும். கவியத்ரி अपने प्रभु से अपने दुख हरने की प्रार्थना कर रही है. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்ல போகிறோம், वह उन्हें विभिन्न उदाहरण द्वारा याद दिला रही है कि जिस तरह अपने भक्तों की. ஸோ இந்த இடத்துல வஹு வரணும், இல்லைனா வந்து பிரபு வரணும். சரியா, தரஹுயே வரக்கூடாது. ஸோ சம் மிஸ்டேக் இஸ் தேர். जिस तरह अपने भक्तों की रक्षा करके उनके दुख दूर करते रहे हैं, ठीक उसी तरह आज वे उनके दुखों को भी दूर करे. ஸோ அவங்க என்ன பண்ணுற சொல்லியிருக்காங்க, அவங்க கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஃபஸ்ட்டு பத்தில் நம்ம பார்த்தோம், ஷி ஹஸ் கிவன் சம் எக்ஸாம்பிள்ஸ். யார், திரௌபதி and then Prahalad and one more yaar, who's that, Airavat. Airavat. वह उन्हें विभिन्न उदाहरण द्वारा याद दिला रही है. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, ஞாபகப்படுத்துறாங்க. இந்த மாதிரி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாங்க. जिस तरह प्रभु अपने भक्तों की रक्षा करके, அவர் என்ன பண்றாரு, அவங்க பக்தர்களை ரக்ஷா பண்றார், சேஃப் கார்ட் பண்றார். उन्हें दुख दूर करते हैं, ठीक उसी तरह आज वे उनके दुखों को भी दूर करें. काठी कुंजर पीर के अनुसार कुंजर की क्या पीड़ा थी. पीड़ा அப்படின்னா பெயின் இல்லையா. और वह कैसे दूर हुई. काठी कुंजर पीर சொல்றாங்கல்ல, நீ குஞ்சருடைய பீர் வந்து நீங்க ரெடி பண்ணீங்க அப்படின்னு சொல்றாரு. और वह कैसे दूर हुई, அது எப்படி வந்து அந்த பெயின் போச்சுன்னு கேட்குறாங்க. उत्तर, मगरमच्छ ने हाथी का एक पैर पकड़ लिया था. இந்த ஆன்சர் வந்து மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் சொல்ல மாட்டாங்க. அதாவது ஐராவத் எலிஃபென்ட்டை வந்து ஒரு காப்பாத்தினார் தான் சொல்லுவாங்க. ஹவு இட் ஹேப்பன், ஏன்னா கொஸ்டின் நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க பாரு, कैसे दूर हुई அது எப்படி போச்சு. காட்டி குஞ்சர் பீர் கே அனுசார் குஞ்சர் கி கியா பீடா थी. என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, அந்த எலிஃபென்ட்க்கு என்ன பெயின், அந்த பெயின் எப்படி போச்சுன்னு கேட்குறாங்க. मगरमच्छ ने, அதாவது ஒரு crocodile, हाथी का एक पैर पकड़ लिया था. ஒரு காலை வந்து அப்படியே பிடிச்சிருச்சு. हाथी उससे अपना पैर नहीं छुड़ा पाया. The elephant could not take his leg out. जब हाथी ने प्रभु का स्मरण किया, ஸ்மரன் கியானா இந்த இடத்துல மென எடுத்துக்கணும், அந்த கடவுளை வந்து அவங்க ஞாபகத்துக்கு கொண்டு வராங்க, ப்ரே பண்றது. அவர் விஷ்ணு பகவான் ने मगरमच्छ को मारकर उसके रक्षा की जिससे हाथी की पीड़ा दूर हुई. ஸோ இது வந்து இந்த क्वेश्चन பார்த்தீங்கன்னா இட்ஸ் டிஃப்ரெண்ட் क्वेश्चन இல்லையா. that is not given in the book. थर्ड क्वेश्चन பாருங்க, मीरा कृष्ण को अपना प्रियतम मानती है, उनकी भक्ति में प्रेम का पुट अधिक है, सिद्ध कीजिए. ஸோ இதுவுமே வந்து ஒரு ஓன் क्वेश्चन தான். மீரா கிருஷ்ணரை வந்து அவங்களுடைய பிரியத்தம்னா அவங்களுடைய என்ன சொல்றது, அன்புக்குரியவங்களா நினைக்கிறாங்க இல்லையா. உன்கி பக்தி மே பிரேம் கா புட் அதிக் ஹை, அவங்களுடைய அன்புல வந்து அவங்களோட பக்தியில வந்து லவ் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. பிரேம் கா புட்னா அந்த லவ், அந்த டிசைர் அது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. சித்த கீஜி அப்படின்னா அதை நீ ப்ரூவ் பண்ணணும். உத்தர், மேரா अपने ஆராத்ய, சாரி இந்த இடத்துல மேரா கிடையாது மீரா வரணும். மீரா अपने ஆராத்ய ஸ்ரீ கிருஷ்ணக்கு अपना प्रियतम मानती है. ஸோ மீரா என்ன பண்றாங்க, அவங்களுடைய ஆராத்ய, இந்த வேர்டை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ஸ்ரீகிருஷ்ணர் வந்து ஆராத்யன்னு சொல்லுவாங்க, அடோனபிள், பக்திக்குரிய, அர்ச்சனைக்குரிய அப்படின்ற மாதிரி மீனிங். ஓகே, आराध्य श्री कृष्ण को अपना प्रियतम मानती है. वह उनके मनमोहन रूप का स्मरण करती है. அவருடைய அந்த மன்மோகன் ரூப், நான் அன்னைக்கே சொன்ன மன்மோகன் ரூப்னா என்னது, அந்த அட்ராக்டிவான அந்த உருவத்தை வந்து எப்பயுமே அவங்க என்ன பண்றாங்க,
ரிமெம்பரன்ஸ்ல வச்சுக்கிறாங்க. அவர் லால் சாடி பெஹன்கர், ஸோ லால் சாடின்னு சொல்லுவாங்க, நீங்க என்ன சொல்லலாம், அந்த குசும்பி அந்த கலரையும் சொல்லலாம். சாடி பெஹன்கர் ஆதி ராத்திரி மே உன்சே யமுனா தட் பர் மில்னா சாகத்தி ஹை. ஸோ இதுதான் நம்ம சித்து பண்றோம், ப்ரூவ் பண்றோம். அவங்களோட அன்பு வந்து ரொம்பவும் என்ன சொல்றது, லிமிட்லெஸ்ஸான ஒரு லவ் அப்படின்றத வந்து நம்ம ப்ரூவ் பண்றதுக்காக தான் இந்த வேர்டை நம்ம சொல்றோம். लाल साड़ी पहनकर आधी रात्रि में उनसे यमुना तट पर मिलना चाहती है, जिससे उनकी भक्ति में प्रेम का पुट स्पष्ट दिखाते हैं. அந்த லவ் வந்து உங்களுக்கு நல்லா வெளியில தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இப்போ நம்ம சாமி நம்ம எப்படி கும்பிடுவோம், கோயிலுக்கு போய் கும்பிடுவோம், வருவோம், மனசுல நினைப்போம் கஷ்டம் வரும்போது, மோஸ்ட்லி அப்படிதான். பட் இவங்க என்ன சொல்றாங்க, ஆதி ராத்திரி மே. ஸோ நீங்க இங்க என்ன பண்ணணும், இந்த ஆதி ராத்திரியை அண்டர்லைன் பண்ணணும், மன்மோகன் ரூபா அண்டர்லைன் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் இந்த மாதிரி தான் ஆன்சர்ஸ் நீங்கள் எழுதணும். 4th क्वेश्चन பாருங்க. मीराबाई ने श्री कृष्ण के रूप सौंदर्य का वर्णन कैसे किया है. இது வந்து புக் பேக்லேயும் இருக்கும் இந்த क्वेश्चन. மீராபாய் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய ரூப் சௌந்தர்ய அந்த பிசிக்கல் அழகை வந்து எப்படி வந்து டிஸ்கிரைப் பண்றாங்கன்னு கேட்குறாங்க. कृष्ण के रूप सौंदर्य का वर्णन करते हुए मीरा ने कहा कि उनके सिर पर मोर के पंखों का मुकुट है. என்ன இருக்கு, அந்த க்ரௌன் என்ன இருக்கு, पीकॉक फेदर இருக்கு. वे पीले वस्त्र पहने हैं. पीले वस्त्र के நம்ம என்ன படிச்சோம், पीतांबर அப்படினு சொல்லலாம், पीले वस्त्रன்னு சொல்லலாம். और गले में वैजंती फूलों की माला पहनी है. वह बांसुरी बजाते हुए गायें चराती है. फ्लूट வாசிச்சிட்டு அவர் என்ன பண்றாரு, மாடுகளை மேய்ச்சிட்டு இருக்காரு. அவர் बहुत सुंदर लग रही है. ஸோ காமனான ஒரு ஹிந்தி தான், உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லணுன்ற அவசியம் இல்லை, 2 times படிச்சாலே பை ஹார்ட் ஆயிடும். 5th क्वेश्चन பாருங்க. मीराबाई अपने किस पीढ़ा को दूर करने की बात कह रही है. ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, இது நான் வந்து வாய்ஸில் பண்ணதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வருது. நீங்கள் புரிஞ்சு படிங்க. மேராபாயினா அப்புறம் மீராபாய் நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். மீராபாய் अपने किस पीढ़ा को दूर करने की बात करे. ஸோ இது அதே சேம் கொஸ்டின், லைக் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மாதிரியே. இதில் என்ன சொல்கிறாங்க, பிரபு கிட்ட என்ன பிரார்த்தனா பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. பட் இங்கே என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, த சேம் கொஸ்டின் ஹேஸ் பீன் சேஞ்ச்ட் அ லிட்டில். किस पीड़ा को दूर करने की बात करे. ஸோ என்ன பீடா, அவங்களோட பெயின் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. मीराबाई श्री कृष्ण की भक्त है. उनका हृदय अपने प्रिय श्री कृष्ण के दर्शनों के लिए अत्यंत व्याकुल है. ஸோ இதில் வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க ஃபேமிலியில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அதனால ஸ்ரீகிருஷ்ணன் கிட்ட பண்ணா அப்படின்னு சொல்லாமல் ஸ்ரீகிருஷ்ணரோட தர்சனத்துக்கு தான் அவங்க வந்து கஷ்டப்படுறாங்கன்னே சொல்லிட்டாங்க. उनका हृदय अपने प्रिय श्री कृष्ण के दर्शनों के लिए अत्यंत व्याकुल है. அவரை பார்க்கணுன்றது தான் அவங்களோட பெயினே. श्री कृष्ण के दर्शन न होने ही उनकी पीड़ा का कारण है. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லணும், நம்ம இந்த இடத்துல இதை அண்டர்லைன் பண்ணணும். ஸ்ரீகிருஷ்ணனோட தர்சனம் கிடைக்கல அப்படின்றதே அவங்களுடைய ஒரு பெயின் தான். श्री कृष्ण से अपने दर्शन देकर उनकी पीड़ा को दूर करने की बात कहती है. ओके, 6th क्वेश्चन. कवियत्री का हृदय किसके लिए अधीर है. நம்ம பார்த்தோம்ல இந்த லாஸ்ட் லைன், இம்பேஷன். ஸோ அவங்களுடைய மனசு வந்து எதனால ரொம்ப இம்பேஷன்ஸாக இருக்கு, மீரா का हृदय अपने प्रियतम श्री कृष्ण के लिए अधीर है. அவ்வளோதான், சிம்பிள் ஆன்சர். நீங்கள் அப்படியே என்ன அண்டர்லைன் பண்ணலாம், प्रियतम श्री कृष्ण के लिए. அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு எக்ஸ்டெண்ட் தி ஆன்சர். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இட் வில் பி ஃபார் 3 marks. ஸோ அதை நீங்கள் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். वे श्री कृष्ण के दर्शन पाने को व्याकुल है और दर्शन न मिलने से. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸ்ரீகிருஷ்ணனோட தர்ஷன் வேணும்னு தான் அவங்க ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கிறாங்க. அதே மாதிரி தர்ஷன் ந மில்னே से, அந்த தர்ஷனம் கிடைக்காதனால உன்கா ஹிருதய் பெச்சைன் ஹோ ஜாத்தா है. பெச்சைன் இஸ் ரெஸ்ட்லெஸ். ஸோ ஒரு மாதிரி ஒரு பேனிக்கான ஒரு சிச்சுவேஷன். ஸோ அந்த மாதிரி அவங்களோட ஹிருதயம் இருக்குன்னு சொல்கிறோம். 7th क्वेश्चन. हरि आप हरो पद में मीरा ने किन किन पर की गई कृपा को स्मरण करते हरि से अपने पीड़ा हरने की विनती की. ஸோ இந்த லைன் ஹரி ஆப் ஹரோன்னு அந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்குங்களா, ஃபர்ஸ்ட் பத்தில் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. उत्तर. मीरा अपने हरि से अपनी पीड़ा को हरने की विनती करती समय उनकी दया का स्मरण कराते हुए कहती है. दया, அதாவது இப்போ ஸ்ரீகிருஷ்ணன் தர்ஷன் கொடுக்குறாரு, இல்லை இவங்களை வந்து சர்வெண்ட்டாக ஏற்றுக்கிறாரு அப்படின்றதே அவருடைய தயா தான். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன அண்டர்லைன் பண்ணோம், தயா கா ஸ்மரன்.
அவருடைய கிருபைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிருபை, அவருடைய கைண்ட்னஸ் எல்லாமே அவங்க ரிமெம்பரன்ஸ் கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு என்ன சொல்றாங்க, உன்ஹோனே சீர் படாக்கர். இப்போ நம்ம என்னெல்லாம் அவங்க எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தாங்கன்னு பார்க்கணும். ஸோ அந்த வஸ்திர சீர் படாக்கர் திரௌபதி கி லாஜ் பச்சாயி, திரௌபதியினுடைய அந்த கண்டிஷன்லேருந்து அவங்கள சேவ் பண்ணுறாரு. भक्त प्रहलाद को बचाने के लिए नरसिंह रूप धारण किया था. அதே மாதிரி பிரஹலாதனை காப்பாத்துறதுக்காக நரசிம்மனோட ரூபம் எடுக்கிறாங்க. तथा डूबते गजराज को मकरमंच के मुंह से बचाया था. उसी प्रकार मीरा भी चाहते हैं कि कृष्ण अपने दयावान स्वरूप दिखाकर उनके कष्टों को हरे. அதே மாதிரி இவங்களெல்லாம் காப்பாத்தின மாதிரி தயாவான் ஸ்வரூபம் நம்ம அண்டர்லைன் பண்ணோம். அவருடைய அந்த தயாவான் ஸ்வரூப், நிறைய ஸ்வரூபங்கள் இருக்கு இல்லையா, அதில் தயாவான் அந்த கைண்ட்னஸ் அதை காமிச்சு இவங்களுடைய கஷ்டங்களையும் தூர் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்ரீகிருஷ்ண நே திரௌபதி கி லாஜ் கிஸ் பிரகார் பச்சாயி த்ரீ. இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, ஸ்ரீகிருஷ்ணன் வந்து திரௌபதியினுடைய அந்த ரெஸ்பெக்ட், அந்த மானத்தை வந்து எப்படி காப்பாத்தினாருன்னு கேட்குறாங்க. ஜப் துஷாசன், ஹிந்தியில் எழுதும் போது இப்படி தான் எழுதணும். நம்ம தமிழில் சொல்லும் போது துச்சாதனன்னு சொல்லுவோம். பட் ஹிந்தியில் வந்து அவரோட பேரை வந்து துஷாசன் அப்படின்னு சொல்லுவோம். துஷாசன் பரி சபாமே, பரி சபானா மக்கள் நிறைஞ்சிருக்கிற சபான்னு அர்த்தம், ரொம்ப ஃபுல்லாக இருக்கிற சபா. பரி சபாமே திரௌபதி का चीर सबके सामने खींचने का प्रयास कर रहा था. खींचने इज टू पुल. ஸோ என்ன பண்ணுறாங்க, அவங்களோட வஸ்திரத்தை வந்து ஹி இஸ் புல்லிங் இல்லையா. தப் ஸ்ரீ கிருஷ்ண பிரகட் ஹுயேனா அவங்க முன்ன தோன்றது, अपियर आकर और उन्होंने द्रौपदी के वस्त्र को बढ़ाकर उसे अपमानित होने से बचा लिया था. ஸோ அவங்க அந்த ஷேம்லெஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ही इज सेविंग. श्री कृष्ण के इस कार्य से ही द्रौपदी के मान सम्मान की रक्षा हुई थी. मान सम्मान सेल्फ रेस्पेक्ट, அந்த ரெஸ்பெக்ட் வந்து காக்கப்படுது அதனால. 9th क्वेश्चन பாருங்க. कवियत्री किस रंग की साड़ी पहनना चाहती है और क्यों. கவியத்ரி என்ன கலர் சாடி போடுறாங்கன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த சாடி வந்து குசும்பி கலர்னு பார்த்தோம். ஸோ அது என்ன கலர், அந்த கேசரி கலர்னு சொல்லுவோம் இல்லையா அது. ஆனால் அது ஏன் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. வை அப்படின்னு இட் இஸ் நாட் கிவன் தேர் இன் தி புக், எனிவேர் இட் இஸ் நாட் கிவன். இப்போ உத்தர் பாருங்க. மீரா कुसुम्भी रंग की साड़ी पहनना चाहती है क्योंकि ऐसे रंग प्रेम का प्रतीक है. So what you have to underline, this line you have to underline. ஸோ இந்த கலர் வந்து என்னன்னா அன்பினுடைய பிரதீக் தான். மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் சாய்பாபா இதில் கூட அந்த ஒரு அந்த கலர் கொடுத்துருப்பாங்க. காடுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கலர் தான், அதுக்காக பிரேம் கா பிரதீக். ஸோ இது வந்து என்னது, அன்பினுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் அந்த கலர். मीरा श्री कृष्ण के सामने अपना प्रेम प्रकट करने के लिए कुसुम्भी रंग की साड़ी पहनकर उन्हें प्रसन्न करना चाहती है. So she wants to give happiness to Sri Krishna. அதனால தான் அவங்க வந்து அந்த சாடி கலரை போட்டிருக்காங்க. मीरा श्री कृष्ण की सेवा करके वेधन रूप में क्या पाना चाहती है. ஸ்ரீகிருஷ்ணனுக்கு சேவா கர்க்கே, அவங்களுக்கு வந்து சேவை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு சேலரியா அவங்க என்ன வேணும்னு நினைக்கிறாங்க. மீரா अपने आराध्य श्री कृष्ण की सेवा करके उनके नाम स्मरण को वेदन के रूप. नाम स्मरण அவருடைய பேரை ஞாபகத்தில் வச்சுக்கணும், அவரை எப்பயுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும். वेदन के रूप में पाना चाहती है ताकि वे प्रभु को हर पल याद करती रही है. सो அதனால என்ன ஆகும், she can always have the remembrance of, always have the memory of Sri Krishna. उनके भाव एवं विचार सदैव प्रभु भक्ति में लीन है. ஸோ இந்த லைனும் நீங்கள் அண்டர்லைன் பண்ணலாம். மீரா பாயினுடைய பாவ், அவங்களுடைய ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் அண்ட் தாட்ஸ் எப்பயுமே சதைவ் இஸ் ஆல்வேஸ் பிரபு பக்தி மே லீன் ரஹே. பிரபு அந்த கடவுள் பக்தியில், அதாவது முக்கியமாக ஸ்ரீகிருஷ்ணன் மேலே தான் இருக்குன்றாங்க. 11th क्वेश्चन. श्री कृष्ण ने प्रहलाद की रक्षा किस रूप में की थी. ஸோ நம்ம ஏற்கனவே வந்து இது பார்த்தோம் இல்லையா, திரௌபதி. இது அதே மாதிரி இந்த क्वेश्चन கேட்டிருக்காங்க. श्री विष्णु ने प्रहलाद की रक्षा नरसिंह रूप में अवधारित होकर की थी. நரசிம்ம ரூபத்தில் வந்து செய்கிறார். பிரஹலாத் ஹிரண்ய கஷ்யப் கா புத்திரதா. ஸோ பிரஹலாத் யாருடைய மகன் பார்த்தீங்கன்னா ஹிரண்ய கஷ்யப் அப்படின்றவருடைய மகன். அவர் उनके भक्त था. अपने भक्त की रक्षा के लिए उन्होंने हिरण्यकश्यप का वध किया. அவங்க அப்பாவையே வந்து கொல்றாரு. அவங்க அப்பாவோட பேர் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த மாதிரி அவங்க அப்பாவையே சாகடிச்சு அவர் என்ன பண்ணுறாரு, பிரஹலாதில் காப்பாற்றுறாரு. 12th क्वेश्चन பாருங்க. மீரா பாய் की भाषा शैली पर प्रकाश डालिए. இந்த மாதிரி क्वेश्चंस கேட்கலாம், கேட்காமையும் இருக்கலாம். என்ன क्वेश्चन கேட்குறாங்க, அவங்களுடைய பாஷா शैली, இந்த லாங்குவேஜ், அந்த ஸ்டைல் வந்து எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறாங்க.
ரொம்ப ஈஸி தான். நம்ம ஏற்கனவே அவங்களுடைய கவி பரீட்சையில இதை நம்ம பார்த்துருக்கோம். मीराबाई की भाषा में प्रेम का प्रभाव स्पष्ट रूप में दिखाई पड़ता है. प्रेम का रूप, ஸோ அந்த லாங்குவேஜ்ல நம்மளுக்கு என்ன இருக்குன்னு சொல்றாங்க, அன்பு இருக்குன்றாங்க. उनकी भाषा में राजस्थानी शब्दों के साथ ब्रज तथा गुजराती भाषा के शब्द में ही सहज प्रयोग हुए हैं. ஸோ இவர் வந்து 3 பாஷையுமே யூஸ் பண்ணியிருக்காருன்றது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். அதையும் இங்கே செகண்ட் பாயிண்டாக நம்ம எழுதுறோம். மீரா கே பாஷா சரஸ் ஏவம் சரல் ஹே. ஸோ மீராவோட லாங்குவேஜ் எப்படி இருக்குன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது அண்ட் வெரி ப்ரீஃபாகவும் இருக்குது. பாஷா प्रभावोत्पादक होने के कारण, प्रभाव होना अट्रैक्टिवा இருக்குது, इंस्पायर பண்ணுற மாதிரி இருக்கு. पाठक को सहज की आकर्षक कर लेती है. ரொம்பவும் அட்ராக்டிவா இருக்கிறதுனால எல்லாருமே சீக்கிரமா அது வந்து அட்ராக்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஸோ லாங்குவேஜ் வந்து ரொம்ப நல்லா இருக்கிறதுனால, பியூட்டிஃபுல்லா இருக்கிறதுனால அட்ராக்ட் பண்ணுது. மீரா கே பத் கேய் ஹே. கேய் ஹேனா ரொம்ப சிம்பிள் அண்ட் பிரீஃப் தான் கேய்ன்னு சொல்றாங்க. ரொம்ப கவிதை நயமா இருக்கிற அது அந்த வேர்டை மீன் பண்றாங்க. இன்மே லயாத்மக்தா பி ஹே. லயம்னு சொல்லுவாங்களே, அது கேட்கறதுக்கு காதுக்கு இனிமையான அந்த லயம் இருக்கு. ये पद मीरा के हृदय की पीड़ा की मार्मिक अभिव्यक्त करती है. இந்த பத், அதாவது நம்மளுக்கு கொடுத்துருக்கிற பது வந்து மீராவினுடைய அந்த ஹிருதய கி பீடா, மனசுல இருக்கிற அந்த பெயினை வந்து நம்மளுக்கு காட்டுது. लास्ट क्वेश्चन, मीरा भाई श्री कृष्ण को पाने के लिए क्या क्या करने को तैयार है. सिंपल क्वेश्चन. மீராபாய் ஸ்ரீ கிருஷ்ணர் கிட்ட போகிறதுக்காக, அதாவது அவரை உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக என்னென்ன செய்யறதுக்கு ரெடியாக இருக்காங்க. मीराबाई श्री कृष्ण को पाने के लिए उनकी चाकरी करना चाहते हैं. So what she wants to become? She wants to become a servant of Sri Krishna so that she can do the service. वह उनके लिए भाग लगाना चाहते हैं. वह वृंदावन की गूंज घालियों में श्री कृष्ण की लीलाओं का गायन करना चाहते हैं. So in the question you nalla nyabam, it is important question. Already it is given in book back also, but it is a important one. So वृंदावन की गूंज घालियों में, वृंदावनல இருக்கிற அந்த கலியோ சின்ன சின்ன ஸ்ட்ரீட்ஸ்ல எல்லாம் கூட அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா கிருஷ்ணனோட லீலைகளை சொல்லணும்னு நினைக்கிறாங்க. मीरा कुसुम्बी साड़ी में आधी रात को यमुना के तट पर उनके दर्शन करना चाहती है. ஸோ குசும்பி சாடி போட்டுக்கிட்டு அந்த அர்த்தராத்திரியில கூட யமுனா தட்டு பேர், அந்த யமுனா நதியில் ஸ்ரீகிருஷ்ணனை பார்க்கணும். ஸோ அந்த ஏன் அர்த்தராத்திரின்றது நம்மளுக்கு மீன் அதை வந்து தனியாக சொல்கிறாங்க அப்படின்னா ஆல் த டைம். ஸோ மார்னிங் எழுந்த உடனே அவரோட தரிசனம் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஈவன் இன் தி மிட் நைட் ஆல்சோ அப்படின்னா அவங்க சொல்ல வராங்க. ஓகே, தீஸ் ஆர் தி எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் தட் யூ ஹேவ் இன் யுவர் புக். அதர் தேன் தட் புக் பேக்கும் படிச்சுக்கிட்டாலே யூ கேன் ஃபார்ம் சென்டென்ஸ் அண்ட் ரைட் இஃப் தே ஆஸ்க் எனி கொஷின்ஸ். ஈவன் நானே உங்களுக்கு டெஸ்ட் கொடுக்கும்போது நான் உங்களுக்கு வந்து இதுலேருந்து ட்விஸ்ட் பண்ணி தான் கொடுப்பேன். பட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் இஸ் தேர்.